அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மேசராசியில் தனது சொந்த ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. குறிப்பா சிம்மராசினியர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியானவர். தொழில் ஸ்தானத்திற்கு வருவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் தொழிலில் வெற்றி நடை போடுங்க. வர வேண்டிய லாபம் நிச்சயம் இந்த தருணங்கள்ல வந்து சேர இருக்கு. கூட்டு தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வது பற்றி சிந்திப்பீங்க. சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால கடன் சுமை அதிகரிக்க கூடுங்க. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உடன்பிறப்புகளின் இல்லத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணங்களுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே லாபம் வருவதில் எந்த தடையும் இருக்காதுங்க. அதே நேரம் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் வந்த தொகை மறுபடியே செலவாகிவிடும். உடல் நலத்திற்காகவும் சிறு தொகையை செலவிடும் சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் இந்த தருணங்கள் தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகிறார். எனவே மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்தும் வாய்ப்பு உண்டுங்க. அந்த அளவிற்கு பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மற்ற கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசியில் அடியெடுத்து வைக்கும் வேளையில் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இல்லம் தேடி நல்ல தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர இருக்கு. உங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இருக்கீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. பின்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது. உடன்பிறப்புகள் வழியில் நடைபெற்ற பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல குரு மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. கடகராசியில் உச்சம் பெற்ற குருவோடு சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இது அவ்வளவு நல்லதல்லங்க. திடீர் விரயங்கள், தேவையற்ற வாக்குவாதம், மனக்கசப்பு தரும் தகவல்கள், மருத்துவ செலவு அதிகரிப்பு, பண நெருக்கடிகளை சந்திக்கும் நேரம் இதுங்க. என்ன இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு மிக மிக அவசியங்க. பொது நலத்தில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. மொத்தத்தில் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல சனி பகவானும் வக்ரம் பெறுகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் ஒரு சில நன்மைகளும் சில மனக்கசப்பான நிகழ்வுகளும் நடைபெறலாங்க. சனியின் மீது குருவினுடைய பார்வை பதிவதால் பெரிய அளவில் பாதிப்பு வராதுங்க. இருப்பினும் உத்தியோக மாற்றமும் ஊர் மாற்றமும் வரலாங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 5, 10 ஆகிய இடங்களில் சனியினுடைய பதிகிறது. எனவே குடும்பத்தில் செலவுகள் கூடுதலாக இருக்குங்க. விருந்தினர் வருகை உண்டுங்க. வீடு கட்டும் முயற்சியை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அல்லது வீடு வாங்கும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ஆனால் ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது அவசியங்க. அதே போல் பிள்ளைகளின் கல்யாண முயற்சியும் வேலை வாய்ப்புக்காக எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தருங்க. உத்தியோகத்தில் இடமாற்றம், துறை மாற்றம் உறுதியாகலாம். உயர் அதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. சனிக்கிழமை விரதம் வழிபாடும் சகஜ நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் சிம்மராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்கள் மேலிடத்தில் ஒப்படைத்த
குறித்த பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லதுங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை கூடும். பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்குங்க. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசினியர்களான உங்களுடைய ஜென்ம ராசியில் கேதுவும், கலத்திரஸ்தானத்தில் ராகுவும், அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால கணவன் மனைவி இருவர் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. கூடுமான வரையில் வெளியில் அலைவதையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லதுங்க. பண விஷயங்கள்ல கண்டிப்புடன் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். இத்தகைய கிரகநிலைகளின் போது கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம தரக்குறைவான உணவகங்களில் உண்ணாமல் இருப்பதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள உதவுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை அவசர முடிவுகள் வேண்டாங்க. தவறான வரன் நிச்சயித்து விட வாய்ப்புகள் இருப்பது கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கிறது. அதே போல் சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகளையும் பொறுப்புகள் அதிக கவனம் வேண்டுங்க என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. சக ஊழியர்களுடன் கடன் கொடுப்பதையும் அவர்களிடம் கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது அவசியங்க. இல்லாவிடில் கசப்பான அனுபவத்தில் கொண்டு போய் விடக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்கள் இடைத்தரர்களை நம்பிவிட வேண்டாம் என்பது கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கிறது. அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வர்த்தகத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக உள்ளதால முன்பணம் இல்லாமல் கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை தவிர்க்க வேண்டுங்க. அதேபோல் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுதல்களுக்கு உள்ளாகும் என்பது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. பண விஷயங்கள்ல கண்டிப்பாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைய கொடுங்க. அதனால் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வற்புறுத்துது. அதேபோல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக வலம் வருவதால் வாய்ப்புகள் குறைய கொடுங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்துவிடல் வேண்டுங்க. இல்லாவிடில் பணப்பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்களில் நாம் எந்தெந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது அவசியம். அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் மட்டுமின்றி இன்று இத்துறைக்கு சம்பந்தப்பட்ட இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. பல பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும். கிரகிப்பு திறனும் நினைவாற்றல் அதிகரிக்குங்க. ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதல்கள் உதவியும் படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர் கல்வி கற்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாக உறுதியாக எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுள்ள பூமிக்காரகரான செவ்வாய் வீரியம் நிறைந்த அந்த செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் பசுவிற்கு உணவளித்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.